இப்போ கால் தான் முக்கியம் ஹஜ் உம்ரால. இதற்காக நாம் எப்பொழுது தயாராக வேண்டும் என்றால், சொல்ல போனால் ஒரு நோன்பு முடிஞ்சோடனே தயாராகிடணும். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க அப்போ ஆரம்பித்து நடக்கணும். டெய்லி ஒரு 1-2 கிலோமீட்டர் ஆச்சு நடந்து பழகணும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஆண்கள் இஹ்ராமில் வெறுமனே வேட்டி மேலாடை இதுதானே இஹ்ராமு, அதுபோல வேட்டி அணிந்து கொண்டு நடக்க வேண்டும். நடைபயிற்சியிலையுமே அப்படிதான் நடக்கணும். ஏனென்றால் உள்ளாடை அணிய முடியாது இஹ்ராம்ல. பெண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதனால இதை நடந்து பழக வேண்டும். அப்படி பழகும் பொழுது தொடையில சில பேருக்கு உரசும், அதுல புண்ணு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை ட்ரெயின் பண்ணுங்க. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ காலை நல்லா கவனிச்சு வச்சிடுங்க. எந்த செருப்பை போட்டுட்டு நீங்க நடக்கிறீங்களோ அந்த செருப்பை, அதாவது இஹ்ராமுக்கான செருப்பை இங்க நடந்து பயிற்சி எடுக்கும் பொழுது அதே செருப்பை பயன்படுத்துங்க. புது செருப்பை அங்க வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கு போறேன் மக்காவில் புது செருப்பு தான் போடுவேன்னு சொல்லிட்டு போகாதீங்க. புது செருப்பு காலை கடித்து புண்ணாக்கி காலில் புண்ணு வந்த பல நோயாளிகளை நம்ம பார்க்குறோம். ஹஜ் நேரத்தில் பயிரையா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க கெட்டு போட்டுக்கிட்டு. இதை அவாய்ட் பண்ணணும். இதை நாம தவிர்க்கணும். அதனால எந்த செருப்பை பயன்படுத்துறோமோ அதை நல்லா கழுவி எடுத்துட்டு போயிருங்க. இஹ்ராமுக்காக அதை பயன்படுத்துங்க. அடுத்தது நல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை கவனித்து வச்சிருங்க. ஹஜ் என்பது 5 நாட்கள் தான். ஹஜ் என்பது 5 நாட்கள் தான். துல்ஹிஜ்ஜி 8, 9, 10, 11, 12, அதிகபட்சம் 13. இதற்காகத்தான் தயாரிக்க வேண்டும். இதுதான் ஃபர்ல். இடைப்பட்ட உம்ராக்கள், இடைப்பட்ட தவாபுகள் எல்லாம் நஃபிலான உபரியானவை. நிறைய ஹாஜிகள் என்ன செய்யறாங்க நம்ம பார்க்குறோம், நிறைய டைம் இருக்கு, நிறைய நாள் ஹஜ்ஜுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, முதல்ல உம்ரா முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது நிறைய தவாப் செஞ்சு டயர்ட் ஆயிடுறாங்க. ஹஜ் நேரத்தில் படுத்துடுறாங்க. ஹஜ் நேரத்தில் காலில் புண்ணு வந்துருது. ஹஜ் நேரத்தில் கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஏனென்றால் எல்லாருக்கும் வயது இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் கவனத்தில் கொள்ளணும். எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணும் பொழுது கவனத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை வைத்து அதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள்.